இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா C++ல் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஓவர்லோடு பண்ணக்கூடிய இந்த மெத்தடை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எடுக்கும்போது ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக தான் இருக்கும். பட் நம்ம உள்ளே கொடுக்குறோம் இல்லையா ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஓப்ஸ் கான்செப்டில் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்லேயும் வருது. பாருங்கள், we can use the same function name to create function that perform a variety of different tasks. என்ன சொல்கிறாங்க, க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு. அப்போனா ஒரு ப்ரோக்ராமில் மோர் தென் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே சேமாக தான் இருக்கும், பட் அது பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இந்த ஓவர்லோடிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டுக்கு இடையில் நம்ம என்ன ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு நம்ம கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம லோட் பண்ணுறோம் டேட்டாவை, வேல்யூஸை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணுற வேல்யூஸை வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுது, என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து ஓப்ஸ் கான்செப்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா we can design a family of function with one function name but different argument list. family of function அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஃபஸ்ட் வந்து மெயின் கிளாஸ் இருக்கும். மெயின் கிளாஸில் வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் பாடி இருக்கும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து உள்ளே நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனையே மோர் தென் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டாவே என்ன அர்த்தம், ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ஒன் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட். நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட், அதாவது பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா is known as function overloading. function overloading. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு என்னங்கிறது மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அடிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ஆட்னு சொல்லி நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிட்டோம்னாவே நம்ம வந்து ஃபங்க்ஷன் அர்த்தம். செமிக்கோலன் வச்சு என் பண்ணிட்டோன்னா இதுக்கு பேர் என்ன, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ ஜஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் ஃபங்க்ஷனை எப்படி கொடுக்குறதுன்னு தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு வர்றேன். இப்போ சேம் நேம் இருக்குன்னு சொல்லியாச்சு ஃபங்க்ஷன் நேம். அப்போ நம்ம வந்து இந்த ஆடை எடுத்துக்கலாம், இன்ட் ஆட் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன், இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு. என்ன ஃபங்க்ஷன் நேமு, ஆடுன்ற ஃபங்க்ஷன் நேமுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்ட் ஆடுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணுறேன். சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், பட் கொடுக்கக்கூடிய இந்த டாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சி. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து சேம் தான், பட் உள்ளே கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்கள், இங்கே 2 ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கோம், இங்கே 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு தான். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்கலாம், பட் ஓவர்லோட் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் மூலமாக நான் கால் பண்ணி அங்கே போய் செட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து எனக்கு நடக்கணும். எப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்போ நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்ட் ஆட்
இப்போ நான் 5ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். 5, 6ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்னென்னா ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் காலிங். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த அடிஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனுக்கு போகும். டெஃபினேஷன் கண்டிப்பாக எங்கேயாவது எழுதியிருப்போம் இல்லையா? இப்போ நான் வந்து இதுக்கான டெஃபினேஷன் வந்து நான் எழுதுகிறேன். இந்த ஆட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோசிங் பண்ணுறோம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னது? ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அர்த்தம். இது எல்லாமே நான் ஃபங்க்ஷன் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்போ வந்து என்ன அர்த்தம்? இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இதோட டெஃபினேஷனுக்கு உள்ளே வரும்போது ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறணும். அப்போ இங்கே வந்து இங்கே இன்டிஜரில் இருக்கப்போ இன்டிஜரில் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணணும். இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி. இங்கே ஏபி தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் தான் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்ட்டு ஏ கமா பின்னு கொடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து அடிஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால ரிட்டன் ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ரிட்டன் பண்ணிடுது. அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கிது? 11 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து ரிட்டன் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே வரும். புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்? சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே நம்ம வேல்யூ அனுப்புகிறோம் இல்லையா? இந்த வேல்யூ அனுப்பும்போது இதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வந்து டெஃபினேஷனில் இருக்கான்னு செக் பண்ணும் கம்பைலர் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே 5,6ன்னு நம்ம கொடுக்கும்போது இங்கே ப்ரோக்ராம்குள்ளே உள்ள வரும். இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கேன். ஆனால் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுக்கும்போது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு கான்செப்ட் வரும்போது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே மோர் தென் ஒரு ஃபங்க்ஷன் சேம் நேம்லேயே இருக்கும். அப்போ சேம் நேமில் இருக்கும்போது அந்த சேம் நேமில் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கோ அத்தனை ஃபங்க்ஷனையும் செக் பண்ணும் கம்பைலர். இந்த அனுப்பியிருக்க வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு செக் பண்ணும். எக்ஸாக்ட் மேட்ச் எங்கே இருக்கோ அதில் போய் அதுக்கான வேல்யூவை அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு வேல்யூவை. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையே நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 2 ஃபங்க்ஷனை வந்து நான் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். லாங்கில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், டபுளில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். பட் ஃபங்க்ஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். என்னது? ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் சேம், அதே போல் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். லாஜிக் என்ன? ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கணும், ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு டிஃபராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு வந்து சேமாக தான் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா டைப்பே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர பட் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸ்கொயர்டு 10ன்னு சொல்லி அனுப்புகிறேன். 10ன்னு அனுப்பும்போது சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் அனுப்புகிறோம். அப்போ இங்கே என்னது? ஃபங்க்ஷன் நேம் சேமாக தான் இருக்குது. அப்பப்போ என்ன பண்ண எக்ஸாக்ட் மேட்ச் இங்கே இருக்கான்னு செக் இருக்கணும். ஆர்குமெண்ட்டுமே இங்கே சேமாக தான் இருக்குது, சிங்கிள் ஆர்குமெண்ட்டு தான் இருக்குது. அப்போ அந்த 10 கொண்டு போய் எதில் போய் அசைன் பண்ணும் அப்படிங்கிறப்ப இங்கே எரர் மெசேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். லாங்கில் மாற்றுறதா இல்லை டபுளில் மாற்றுறதா கொடுத்துருக்க வேல்யூவா அப்படின்னு அது கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்பிகுட்டி வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் மக்கராகும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போது அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கணும், பட் கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து டிஃபராக இருக்கணும். சேமாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, எரர் மெசேஜ் தான் வரும். ஓகே, இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அனுப்பக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் காலிங்கில் அந்த எக்ஸாக்ட் மேட்ச் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இன்டெக்ரல் ப்ரமோஷன் வந்து அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இன்டெக்ரல் ப்ரமோஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. கேரக்டராக இருக்கிறத இண்டிஜுவலாக கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஃப்ளோட்டில் அனுப்புகிறோம் அப்படின்னா அது டபுளில் மாற்றி விட்ரும். அந்த மாதிரி அது எக்ஸாக்ட் மேட்ச் வர்ற மாதிரி எந்த வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கன்வர்ஷனை நடத்தி விட்ரும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டெக்ரல் ப்ரமோஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங். த எக்ஸாக்ட் மேட்ச் நாட் ஃபவுண்ட் டு யூஸ் த இன்டெக்ரல் ப்ரமோஷன். அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்? இன்டெக்ரல் ப்ரமோஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்டு கன்வர்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்ன மெத்தட் எதுவுமே அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வரும்போது இந்த யூசர் டிஃபைன்டு கன்வர்ஷன் அளவுக்கு போகணும்னு டெப்த்தாக போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கான மெத்தடு.